ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இஃப்தாருக்கான ரெசிபியில கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெண்ணிலா சாக்லேட் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக எப்பவும் போல 1 கப் தண்ணி சேர்த்து அதுல 1 டீஸ்பூன் அகரகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு சுகரும் சேர்த்து 1/2 லிட்டர் பாலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்து கலக்குன்னு கலக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதும் கிளாஸை இந்த மாதிரி சரிச்சு வச்சுட்டு எல்லா கிளாஸ்லயும் கேர்ஃபுல்லா இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. கம்ப்ளீட்டா ஆறுனதும் கேர்ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் 1 கப் தண்ணியை கொதிக்க வச்சு 1 டீஸ்பூன் அளவு அகரகர் பவுடர் சேர்த்து மெல்ட் ஆனதும் கொஞ்சம் சுகரும் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட்டும் சேர்த்து நல்லா கலக்குன்னு கலக்கிக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆறின பாலும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. லாஸ்டா 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆறுனதும் ஒரு ஸ்பூனை இடையில கொடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நாம ஊத்துற புட்டிங் ரொம்ப சூடா இருந்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூனை இடையில கொடுக்காம ஊத்தினாலோ எல்லாம் சேர்ந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுக்கும் போது இந்த மாதிரி அழகா வரும். இன்னும் இது போல நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.